திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பில 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தற்போது தேசங்களில் தொடர்ந்து பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளுடைய தாக்குதல்களும் அது நிமித்தமாக நடைபெறுகின்ற வன்முறைகளும் உயிரிழப்புகளும் இரத்தம் சிந்துதலும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவில் பெங்களூரு ராமேஸ்வரம் ஹோட்டல் குண்டுவெடிப்பிற்கு முக்கிய காரணமாக இருந்த பாகிஸ்தான் பயங்கரவாதி பர்ஹத்துல்லா அவர் ஒரு வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு அது நிமித்தம் இந்திய உளவுத்துறை அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த வீடியோவில் இந்தியாவின் முக்கிய உள்கட்டமைப்புகளை தாக்குவதற்காக பல காரியங்களை அதில் திட்டமிட்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தி அதில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஆதரவாளர்களிடம் டெல்லி மற்றும் மும்பை போன்ற முக்கிய நகரங்களை குறிவைத்து ரயில் பாதைகளை சேதப்படுத்தவும் ரயில்களை புரண்டு விழ பண்ணவும் பல திட்டங்களை அவர் செய்திருப்பதாக அந்த வீடியோக்களிலே அவர் வெளியிட்டிருக்கிறதாகவும் இதை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை நான் வாசிக்கிறேன். தொடர்ந்து பயங்கரவாதியுடைய தாக்குதல் நிமித்தமாக தேசத்தில் பாதிப்புகள் அழிவுகள் நேரிடாதபடி உயிரிழப்புகள் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இந்த தீவிரவாதி ரயில் தளங்களை குறிவைத்துதான் பலவிதமான அழிவுகளை நாசங்களை உண்டு பண்ணும்படியாக திட்டங்களை தீட்டியிருக்கிறார். இந்த வீடியோவையும் அதை குறித்த செயல்பாடுகளையும் அறிந்த நம்முடைய உளவுத்துறை கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்கள். எனினும் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தல்களும் அழிவுகளும் அது நிமித்தமாக உண்டாகிற பாதிப்புகளும் தேசத்தில் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. பெங்களூரு ராமேஸ்வரம் ஹோட்டல் குண்டுவெடிப்புக்கு மூளையாக செயல்பட்ட பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதி பர்ஹத்துல்லா மற்றும் அவரது மருமகன் ஷாகித் பைசல் ஆகியோர் தென்னிந்தியாவில் ஸ்லீப்பர் செல்கள் வலையமைப்பை அமைத்துள்ளதாக புலனாய்வு அமைப்புகள் கண்டறிந்துள்ளன. இந்தியா முழுவதும் ரயில் தடம் புரளும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும்படியாக அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். பெங்களூர் ராமேஸ்வரம் கஃபே குண்டுபிடிப்பு சம்பவத்தின் முக்கிய மூளையாக செயல்பட்ட பாகிஸ்தான் பயங்கரவாதி பர்ஹத்துல்லா அவர் செய்திருக்கிற அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது டெலிகிராமில் வெளியிட்ட ஒரு ஆபத்தான வீடியோவில் டெல்லி மற்றும் மும்பை உள்ளிட்ட முக்கிய இந்திய நகரங்களில் ரயில் விபத்துக்களை ஏற்படுத்துமாறு தனது ஆதரவாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். 2 வாரங்களுக்கு முன் வெளியான இந்த வீடியோ தற்போது வைரலாகி பரவி வருகிறது. இந்த வீடியோ இந்திய உளவுத்துறையினரிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்திய நாச வேலைகளுக்கு இடையே உள்ள சாத்தியமான தொடர்புகளை இந்திய புலனாய்வு அமைப்புகள் விசாரித்து வருகின்றன. தற்போது இந்தியாவின் மோஸ்ட் வாண்டட் பட்டியலில் உள்ள பர்ஹத்துல்லா கோரி நாட்டில் பல்வேறு உள்கட்டமைப்புகளை குறிவைக்க அவரை பின்பற்றுபவர்களை பயன்படுத்துகிறார். துப்பாக்கிகளை பயன்படுத்தாமல் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. சொத்து சேதத்துடன் பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்த இதுபோன்ற தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. குறிப்பாக கோரி வெளியிட்ட வீடியோ நாட்டின் போக்குவரத்து அமைப்பு மீதான தாக்குதல்கள், ரயில் பாதைகள், பெட்ரோல் குழாய்கள் மற்றும் தளவாட சங்கிலிகள் மீதான தாக்குதல்கள் குறித்து கவலை அளிக்கிறது. கோரி வீடியோ பின்னணியில் இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன. ரயில் நெட்வொர்க்கில் சமீபத்தில் நடந்த சந்தேகத்திற்குரிய செயல்பாடு ஆய்வுக்கு வழிவகுத்தது. உதாரணமாக ஆகஸ்ட் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் வந்தே பாரத் ரயிலை தடம் புரளும் முயற்சியில் அதே இடத்தில் சிமெண்ட் கற்கள் வைக்கப்பட்டன. இது போன்ற ரயில் விபத்துகள் மற்றும் சூழ்நிலைகள் குறித்து கண்காணிப்பு அமைப்புகள் விசாரணை நடத்தி வருகின்றன. கடந்த மார்ச் 1ஆம் தேதி பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் ஹோட்டலில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த வழக்கை தேசிய புலனாய்வு அமைப்பு மார்ச் 3ஆம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்தது. ஏப்ரல் 12 அன்று குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டது. 2 முக்கிய சந்தேக நபர்களான அப்துல் மதீன் அகமத் தாகா மற்றும் முகாவீர் ஹுசைன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி தொகுப்பை நாம் வாசிக்க கேட்டோம். இதற்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா?
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசங்களில் தொடர்ந்து பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் நிமித்தமாக நடைபெறுகிற அச்சுறுத்தல்கள், வன்முறைகள் தடுக்கப்பட, எங்கள் ஜனங்கள் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக போக்குவரத்து இன்றைக்கு ஆண்டவரே சாலை வழியாக, ரயில் மார்க்கமாக, வான் வழியாக, இன்னும் கடல் மார்க்கமாக மக்கள் கோடிக்கணக்கில் பிரயாணம் செய்கிறார்கள் அப்பா. அதிலும் குறிப்பாக ரயில் மார்க்கமாக பயணம் செய்கிறவர்கள் கோடியான ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது இந்த பாகிஸ்தான் பயங்கரவாதி பர்கத்துல்லா வெளியிட்ட அந்த வீடியோவின் அடிப்படையில் ரயில் தடயங்கள் எல்லாம் முக்கியமாக குறிவைக்கப்பட்டு தாக்கப்படுவதற்கு பல திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறதாக கூறப்பட்டிருக்கிற அந்த வீடியோவை ஆண்டவரே, அதை குறித்த செய்தி அறிந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று பரிசுத்த வேதம் சொல்கிறதப்பா. நீங்க அவைகளை எங்களுக்கு காட்டி கொடுத்திருந்தால் அப்படிப்பட்ட காரியத்து நிமித்தமாக அழிவுகள் வராதிருக்க உம்முடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் அழிவை, நாச மோசங்களை, உயிரிழப்புகளை, இரத்தம் சிந்துதலை உண்டு பண்ண போராடுகிற பயங்கரவாதிகளுடைய திட்டங்கள் நிர்மூலமாகட்டும். தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாகட்டும். அவைகள் எங்களுடைய உளவுத்துறையினால் கண்டறியப்பட்டு அவைகள் ஆண்டவரே செயல்படாமல் போகும்படியாய் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த தீவிரவாதி காட்டியிருக்கிற அந்த வீடியோ படி எந்த ஒரு ஆபத்தும் மோசமும் எங்களுடைய ஜனங்களுக்கு நேரிடாதபடி, குறிப்பாக எல்லா ஆண்டவரே தகப்பனே ரயில் பெட்டிகளையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ரயில் மார்க்கமாக பயணிக்கிற ஜனங்களை உங்க பாதுகாப்பின் கரத்துக்குள்ளா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரயில்வே துறையை உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரே ரயில் மார்க்கமாக பிரயாணம் பண்ணும் பொழுது உங்க பாதுகாப்பின் கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். உங்க இரத்த கோட்டைக்குள்ளே ஆண்டவரை எல்லா ட்ரெயின்ஸையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்க பாதுகாப்பின் கரத்துக்குள்ளா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்த நாச மோசம் நேரிடாதபடி போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தீவிரவாதியுடைய திட்டங்கள் ஆண்டவரை அபத்தமாக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தில் இந்த மாதிரி எந்த காரியமும் நடைபெறாதபடி பாதுகாப்பை கொடுத்தருளுங்க. தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.